ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் போண்டா பார்க்க போகிறோம். நீபாஸ் கிச்சனில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மைதா 1 கப் எடுத்துருக்கேன். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 போல் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், சோடா மாவு அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு 2 பிஞ்ச். பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் மாவு போட்டுக்கலாம். அடுத்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. உப்பு 1/2 ஸ்பூன். கொஞ்சமாக சோடா மாவு. நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. ஆனியனில் தண்ணி விடும், அதனால் நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கணும். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் பைண்ட் ஆகணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸ்பூனில் அள்ளி போட்டால் அந்த மாதிரி வரணும். கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. நான் மாவு பிசையும் போதே எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போ போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் அள்ளி போட்டுக்கோங்க, இல்லை கை வச்சு போடுறதுனால ஓகே. ஒரு பக்கம் வெந்ததும் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க, 2 பக்கம் வேகிற வரைக்கும். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். ஈவனாக வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறினதும் நம்மளோட போண்டா ரெடி ஆகிடுச்சு. காஃபி அண்ட் போண்டா நல்ல காம்பினேஷனுங்க. காஃபி குடிக்காதவங்க கார சட்னி கூட இந்த போண்டாவை சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.